செல்லும் வழியெல்லாம் செல்வம். பேராசையிலிருந்து மனமாற்றம் வரை ஒரு வாழ்க்கை பயணம். திருவண்ணாமலை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் செல்வராஜ் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிறிய மளிகை கடை நடத்தி வந்தாலும் அவருக்கு இருந்த ஒரே குறிக்கோள் பணம் சம்பாதிப்பதுதான். செல்லும் வழியெல்லாம் செல்வம் வர வேண்டும் என்பதே அவரது எண்ணமாக இருந்தது. வாடிக்கையாளர்களிடம் அன்பாக பேசுவதை விட அதிக லாபம் பார்க்கவே அவர் விரும்பினார். தரம் குறைந்த பொருட்களை கூட அதிக விலைக்கு விற்று பணம் சேர்க்கத் தொடங்கினார். மனைவி மீனாட்சி பலமுறை நியாயமாக சம்பாதித்த பணம்தான் நிம்மதியை தரும் என்று கூறினாலும் செல்வராஜ் அதை கேட்கவில்லை. பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் என்று நம்பினார். நண்பர்களின் அழைப்புகளை தவிர்த்தார். உறவினர்களுடன் பேசுவதற்கு கூட நேரம் ஒதுக்கவில்லை. பணம் சம்பாதிப்பதற்காகவே வாழ்ந்தார். ஆண்டுகள் சென்றன. அவரது கடை பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக மாறியது. வங்கிக் கணக்குகள் நிரம்பின. ஆனால் வீட்டில் மகிழ்ச்சி குறையத் தொடங்கியது. மகன் அருண் தந்தையின் அன்பு கிடைக்காமல் வளர்ந்தான். அப்பாவுக்கு பணம்தான் முக்கியம், குடும்பம் அல்ல என்று மனதிற்குள் வருந்தினான். ஒரு நாள் செல்வராஜ் தனது பழைய நண்பர் முருகனை பல ஆண்டுகளுக்குப் பிறகு சந்தித்தார். முருகன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் முகத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் இருந்தது. அதை பார்த்த செல்வராஜ், நான் இவ்வளவு பணம் சேர்த்தும் இந்த அமைதி ஏன் எனக்கு இல்லை என்று யோசிக்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில் மீனாட்சிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பணம் இருந்தாலும் மனைவியின் வேதனையை குறைக்க முடியாமல் செல்வராஜ் தவித்தார். மருத்துவமனை அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தபோது மீனாட்சி மெதுவாக, பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனால் வாழ்க்கையே பணத்திற்காக அல்ல என்றார். அந்த வார்த்தைகள் செல்வராஜின் மனதில் ஆழமாக பதிந்தன. ஆனால் மனைவியின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. பல மருத்துவர்களை சந்தித்தும் எவ்வளவு பணம் செலவழித்தும் அவரது மனதில் இருந்த பயமும் வேதனையும் குறையவில்லை. ஒரு இரவு மனம் உடைந்த நிலையில் அருகிலிருந்த கோயிலுக்குச் சென்றார் செல்வராஜ். வாழ்க்கையில் முதன்முறையாக பணம், லாபம், வியாபாரம் எதையும் நினைக்காமல் மனைவியின் நலனுக்காக இறைவனிடம் கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டார். என்னிடம் இருக்கும் பணம் எல்லாம் இருந்தாலும் அவள் இல்லாமல் எனக்கு எதுவும் இல்லை. அவளை நலமாக்கிவிடு. நான் இழந்த மனிதநேயத்தை மீண்டும் கற்றுக்கொள்கிறேன் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார். சில வாரங்களுக்குப் பிறகு மீனாட்சியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. மருத்துவர்களும் ஆச்சரியப்படும் அளவிற்கு அவர் முழுமையாக குணமடைந்தார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய நாள். பல ஆண்டுகளுக்குப் பிறகு செல்வராஜின் முகத்தில் உண்மையான புன்னகை மலர்ந்தது. அன்றுதான் அவர் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். வங்கிக் கணக்கில் இருந்த பணம் மனைவியின் அன்பை போல அவருக்கு ஆறுதலாக இருக்கவில்லை. தங்கமும் சொத்துகளும் உயர்ந்த கட்டிடங்களும் அவரது மனக்கவலையை போக்கவில்லை. ஆனால் மீனாட்சியின் ஒரு புன்னகையும் குடும்பத்தினரின் அன்பான வார்த்தைகளும் அவருக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை கொடுத்தன. அப்போது அவர் தனக்குத்தானே கூறிக்கொண்டார், பணம் வாழ்க்கையை வசதியாக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை வாங்கித் தர முடியாது. உண்மையான சந்தோஷம் அன்பு செலுத்தும் மனிதர்களின் அருகாமையிலும் அவர்களின் பாசம் நிறைந்த இதயங்களிலும்தான் இருக்கிறது. அந்த நாளிலிருந்து செல்வராஜ் செல்வத்தை தேடி வாழவில்லை. மனிதர்களின் அன்பையும் உறவுகளின் அருமையையும் மதித்து வாழத் தொடங்கினார். ஏனெனில் அவர் இறுதியாக உணர்ந்திருந்தார், செல்லும் வழியெல்லாம் செல்வம் கிடைக்கலாம், ஆனால் மனம் நிறையும் செல்வம் அன்பான மனிதர்களிடம்தான் கிடைக்கும்.